சட்டம் மாறி வந்து மண்ணை முட்டும் காலில் சூழ்ந்து கைகள் தட்டும் வாழியவே. தென்னவராட்சி திசைகள் எட்டும் நம்மவராற்றல் விண்ணை முட்டும் எட்டு திக்கும் முரசு கொட்டும் வாழியவே. இளவரசியாருக்கு என் வணக்கங்கள். நீங்கள் இங்கே? ஏன் ஏன் இந்த ஆச்சரியம்? இல்லை, தாங்கள் என் தந்தையாரை காணத்தானே செல்வீர்கள். இன்று இங்கே வந்திருக்கிறீர்கள் என்பதால் கேட்டேன். நான் இப்போது தங்களை சந்திப்பது கூட தந்தையாரின் பணி என்றுதான் கூற வேண்டும். தந்தையார் தங்களிடம் ஏதாவது சொல்லி அனுப்பினாரா என்ன? எதுவாயினும் என்னிடமே சொல்லலாமே. அவர் பேச முடியாத விஷயமாக இருப்பதால்தான் என்னை அனுப்பினார் என்று நினைத்துக் கொள்ளுங்கள். அப்படியும் ஒன்று உண்டா? ஏன் இல்லை? இப்போது நீங்கள் மணிமாறனைத்தானே பார்க்க போய்க் கொண்டிருக்கிறீர்கள். உங்கள் தந்தையிடம் இதை கூற முடியுமா? அவருக்கு இது தெரிந்தாலும் இதை பற்றித்தான் உங்களிடம் பேச முடியுமா? அது நீங்கள் நினைப்பது போல் ஒன்றுமில்லை. நான் எதற்கு அவரை பார்க்க போக வேண்டும்? அதைத்தான் நானும் கேட்கிறேன். நீங்கள் எதற்காக மணிமாறனை பார்க்க போக வேண்டும்? பாண்டிய இளவரசருக்கு மனம் பேசப்பட்ட சோழ ராஜகுமாரி மலர்கொடி பாண்டிய நாட்டின் படைத்தலைவரை பார்க்க போக வேண்டிய அவசியம் என்ன? நீங்கள் ஏன் இப்படியெல்லாம் பேசுகிறீர்கள்? உங்களுக்கு இதை பற்றி என்ன தெரியும்? எனக்கு உங்கள் விஷயம் அனைத்தும் தெரியும். நீங்கள் படைத்தலைவர் மணிமாறனை காதலிப்பது முதல் மங்கம்மா உங்களுக்கு துணை செய்வதாக கூறியது வரை அனைத்தும் தெரியும். ஆனால் உங்களுக்குத்தான் மங்கம்மாவை பற்றி சரியாக தெரியவில்லை. தாங்கள் எதை பற்றி கூறுகிறீர்கள்? உங்களுக்கு எதற்காக துணை புரிகிறேன் என்று கூறினார் என்பது உங்களுக்கு தெரியுமா? எதற்காக? உங்களை பகடைக்காயாக பயன்படுத்தி மன்னரிடம் தனக்குள்ள வஞ்சத்தை தீர்த்து கொள்வதற்காக. பொய்! மாமன்னர் அவருக்கு சகல அதிகாரங்களையும் அளித்திருக்கிறாரே, அவர் ஏன் மன்னர் மீது வஞ்சம் கொள்ள வேண்டும்? தேச துரோகியான மங்கம்மாவின் கணவரை மாமன்னர் சிறையில் அடைத்திருக்கிறாரே, அதற்காக. என் கணவரை நீ சிறையில் அடைத்தாய் அல்லவா? நான் உன் மகளை ஊரை விட்டு ஓடச் செய்து மக்கள் முன்னால், உறவு நாடி வந்த பாண்டியர் முன்னால் உன்னை தலை குனிந்து நிற்க வைக்கிறேன் என்பதற்காக. இளவரசியாரே, இன்று நாங்கள் உங்களை இளவரசி என்று அழைக்கிறோமே, இந்த தகுதி தங்களுக்கு எப்படி வந்தது? உங்கள் பூர்வீக வாழ்க்கையை நான் சுட்டிக்காட்டுவதற்காக என்னை தயவு கூர்ந்து மன்னித்து விடுங்கள். ஆனால் நான் சொல்வதில் உள்ள உண்மையை மட்டும் சற்று சிந்தித்து பாருங்கள். மன்னரை காப்பதற்காக தன் உயிரை தந்த மாவீரரின் மகள் நீங்கள். இன்று அந்த மன்னர் தன்னையே மாய்த்து கொண்டு சாய்வதற்கு நீங்கள் காரணமாக இருக்கப் போகிறீர்களா? தந்தையால் காப்பாற்றப்பட்டவரை மகளான நீங்கள் அழிக்கப் போகிறீர்களா? ஏன் இப்படியெல்லாம் பேசுகிறீர்கள்? நான் எப்படி மாமன்னரின் அழிவிற்கு காரணமாக மாறுவேன்? மங்கம்மாவின் பேச்சை கேட்டுக்கொண்டு நீங்கள் செய்ய முனைந்திருக்கும் காரியத்தின் விளைவு மாமன்னரின் அழிவாகத்தான் இருக்கும் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். சின்னஞ்சிறு வயதில் தாங்கள் தந்தையை இழந்து அழுது கொண்டு நின்றபோது உங்களை இரு கைகளிலும் ஏந்திக் கொண்டு வந்ததை பற்றி என் தந்தையாரிடம் மாமன்னர் பலமுறை சொல்லியிருக்கிறார். அவர் அதை எவ்வளவு பாசத்தோடு சொன்னார் என்பதை என் தந்தை என்னிடம் அப்படியே சொல்லி காட்டுவார். அன்று முதல் இன்று வரை மன்னர் தங்களை தன் சொந்த மகளாகத்தானே வளர்த்து வருகிறார். மகாராணியார் தங்களை மகளே என்று சீராட்ட, இளவரசர் தங்கையே என்று அழைத்து பாராட்ட, மக்கள் கூட்டம் தங்களை காணும் போதெல்லாம் இளவரசி வாழ்க வாழ்க என்று வாழ்த்து பாட, இத்தகைய உன்னதமான வாழ்வை பெற்றிருக்கும் நீங்கள் இப்பொழுது செய்ய நினைத்திருக்கும் இழிவான செயலால் அவள் நன்றி மறந்தவள். வளர்த்த கடா மார்பில் பாய்ந்தது என்று சொல்வது போல் மாமன்னரையே சாய்த்து விட்டாள் என்று நாடே தங்களை பழித்து பேசாதா?
இரு ஆடுகளுக்குள் சண்டை மூட்டிவிட்டு அதன் இரத்தத்தை குடிக்க காத்திருக்கும் ஓநாய்கள் போல் இரு சாம்ராஜ்யங்களை மோதவிட்டு தனது வஞ்சத்தை தீர்த்து கொள்ள காத்திருக்கிறாள் அந்த மங்கம்மா. அதற்கு காரணமாக தாங்கள் இருக்கப் போகிறீர்களா? உங்களை வளர்த்து ஆளாக்கிய பேரரசருக்கு இதுதான் நீங்கள் செய்யும் கைமாறா? உங்களுடைய பொருத்தமற்ற காதலுக்காக உங்களை ஆளாக்கிய சோழ நாட்டின் மானத்தை நீங்கள் பலியிடப் போகிறீர்களா? இளவரசியாரே, காதல் பெரிதா அல்லது நாடு பெரிதா என்பதை நீங்களே தீர்மானித்துக் கொள்ளுங்கள். கலைவாணி, கருங்குழலி நீயா? வா கருங்குழலி, உட்கார். இரு பக்கத்து ஆட்டத்தையும் நான் ஒருத்தியே தனியாக விளையாடிக் கொண்டிருக்கிறேன். நல்ல வேளையாக நீ வந்து விட்டாய். இருவராக இருந்து விளையாடினால்தானே இந்த ஆட்டம் சுவையாக இருக்கும். சற்று பொறு கலைவாணி. இந்த ஆட்டத்தை நாம் எப்பொழுது வேண்டுமானாலும் விளையாடிக் கொள்ளலாம். ஆனால் உன் அண்ணன் மகேந்திரன் வேறு ஒரு புதுமையான ஆட்டத்தை தொடங்கி வைத்திருக்கிறான். அதை முதலில் நாம் நிறுத்தியாக வேண்டும். என்ன சொல்கிறாய் கருங்குழலி? மறுபடியும் ஏதாவது ஒரு பெண்ணின் விஷயத்தில் விவகாரத்தை ஏற்படுத்தி விட்டாரா? ஆமாம். யார் அந்த பெண்? நான் தான். இது என்ன புது குழப்பம்? அவன் செய்த தவறை கண்டுபிடித்து அவனுக்கு படைத்தலைவன் பதவி கிடைக்காமல் செய்தவள் நீதான் என்று உன் மீது கடும் கோபம் கொண்டிருந்தானே, அதனால் உனக்கு ஏதேனும் தீங்கு செய்ய முனைந்தானா? எந்த வகையில் தீங்கு செய்ய முனைந்தாலும் அதை நான் எதிர்த்து நிற்பேன் கலைவாணி. ஆனால் அவன் இப்பொழுது வேறு ஒரு புது வியூகத்தை வகுத்துக் கொண்டிருக்கிறான். என்னதான் செய்கிறான் என்று சொல் கருங்குழலி. அப்போதுதானே நான் அதை பற்றி ஏதாவது யோசிக்க முடியும். உன் அண்ணன் என்னை காதலிக்கிறானாம். என்ன இப்படி பார்க்கிறாய்? உனக்கு ஏதாவது நேர்ந்து விட்டதா என்று பார்க்கிறேன். ஏன்? என் அண்ணன் உன்னை காதலிப்பதாக சொல்கிறாயே. அதற்காக என்னை பார்த்து பயனில்லை. உன் அண்ணனை பார்த்து அவனுக்கு என்ன நேர்ந்தது என்று கண்டுபிடி. தேவைப்பட்டால் வைத்தியரை கூப்பிட்டு அந்த பைத்தியத்திற்கு மருந்து கொடுக்கச் சொல். என்ன சொல்கிறாய்? நான் சொல்வதில் உனக்கு சந்தேகம் இருந்தால் அவன் என்னிடம் வந்து புலம்பும் பொழுது நீ வந்து பார். அப்பொழுது உனக்கு புரியும். இப்பொழுது முழுமையாக திருந்து விட்டானாம். என்னை காதலிக்கிறானாம். நான் இல்லாவிட்டால் அவனுக்கு வாழ்க்கையே இல்லையாம். நான் போகும் இடங்களிலெல்லாம் வந்து நின்று அசடு வழியே புலம்பிக் கொண்டே இருக்கிறான். அதை பார்ப்பவர்கள் எல்லாம் என்னை பற்றி என்ன நினைப்பார்கள்? எனக்கு மானக்கேடாக இருக்கிறது. எனக்கே இதெல்லாம் அதிசயமாக இருக்கிறதே. ஏன், என் பிறந்த நாள் அன்று கூட என் முன்னால் வந்து நின்று என் காதல் சின்னமாக இந்த பூவை பெற்றுக்கொள் என்று கொண்டு வந்து கொடுக்கிறான். ஆத்திரத்தில் அந்த மலரை வாங்கி கசக்கி எறிந்துவிட்டு சென்றேன். என் தந்தையாரிடம் சொல்லி அவனையே அப்படி கசக்கி எறிய முடியும். அதன் பின் முன் தந்தை வருவார். இருவருள் யார் பெரியவர் என்ற போட்டி வரும். இல்லை இல்லை, அந்த அளவிற்கு போக வேண்டாம். அவசரப்பட்டு அப்படியெல்லாம் நான் செய்வேனா? நீ என் உயிர் தோழி அல்லவா? உன் முகத்திற்காகத்தான் நான் அதையெல்லாம் சகித்துக் கொண்டிருக்கிறேன். என் அண்ணனிடம் நான் பொறுமையாக பேச முயற்சி செய்கிறேன். ஆனால் எத்தனை நாட்களுக்கு தாக்குப்பிடிக்க முடியும்? மறுபடியும் என்னிடம் விவகாரத்திற்கு வந்தால் அதன் பின் நான் பொறுமையாக இருக்க மாட்டேன். அதனால் அப்படி ஒரு நிலை வராதபடி நீதான் ஏதாவது செய்ய வேண்டும். எனக்காக சற்று பொறுத்துக் கொள்ளுங்களேன். இனிமேல் மகேந்திரனால் எந்த பிரச்சனையும் வராத அளவிற்கு நான் பார்த்துக் கொள்கிறேன். என்னை நம்பு. சரி, நான் வருகிறேன்.
என் கணவரை வெட்டாதீர்கள், அவரை கொன்று விடாதீர்கள், அவரை விட்டு விடுங்கள். வேண்டாம் வேண்டாம், என் கணவரை விட்டு விடுங்கள், அவரை விடாதீர்கள். வேண்டாம். அண்ணி அண்ணி, என்னவாயிற்று? என்ன நடந்தது? ஏன் இப்படி அலறுகிறீர்கள்? தாமரை, என் அத்தானை, உன் அண்ணனை கொன்று விட்டார்கள். எதிரிகள் அவரை வீழ்த்தி விட்டார்கள். அண்ணி, என்ன சொல்கிறீர்கள்? இப்படியெல்லாம் எப்பொழுது நடந்தது? எங்கு நடந்தது? இப்பொழுதுதான். இதை காட்டில் தான் நடந்தது. அண்ணன் இப்பொழுது நமது மாளிகையில் தான் இருக்கிறார். அமைச்சர் செந்தலையாரிடம் பேசிக் கொண்டிருக்கிறார். இல்லை 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 இல்லை, உன் அண்ணன் இங்க இல்லை. உன் அண்ணன் காட்டில் தான் இருக்கிறார். அவருக்கு ஏதோ நேரப் போகிறது. நீ போய் சொல்கிறாய். அவர் மாளிகையில் இல்லை. அவர் வரமாட்டார். அவர் இனி வரவே மாட்டார். பிரபு. பெருந்தேவி, பிரபு, பிரபு, பிரபு. என்னவாயிற்று பெருந்தேவி? எதற்காக இப்படி கதறினாய்? உன் குரல் அங்கு வரை கேட்டதே. நீங்கள் நன்றாக இருக்கிறீர்களா? உங்களுக்கு ஒன்றும் ஆகவில்லையே. இது என்ன கேள்வி? நீ என்னை நேரில் தானே பார்த்துக் கொண்டிருக்கிறாய். நான் உன் கண் முன்னால் நின்று நல்லபடியாக பேசிக் கொண்டுதான் இருக்கிறேன். ஆமாம் ஆமாம், நீங்கள் நலமாகத்தான் இருக்கிறீர்கள். உங்களை யாரும் ஒன்றும் செய்துவிடவில்லை. பெருந்தேவி, என்னவாயிற்று? எதற்காக இப்படி எல்லாம் பேசுகிறாய்? ஏதாவது கனவு கண்டாயா? ஆம் பிரபு, எனக்கு இப்பொழுதுதான் புரிகிறது. அது கனவுதான். ஆனால் பயங்கரமான கனவு. அப்படி என்ன கனவு? அதை சொல்லவே மனம் நடுங்குகிறது பிரபு. தாங்கள் தன்னந்தனியாக காட்டிற்குள் செல்லும் போது சோழ நாட்டு வீரர்கள் உங்களுக்கு தெரியாமல் பின்தொடர்ந்து வந்து நீங்கள் சற்றும் எதிர்பாராத நேரத்தில் தங்களை தாக்கி உங்களை அங்கம் அங்கமாக வெட்டி சாய்க்கிறார்கள். உனக்கு என்ன பைத்தியமா? இது நடக்கக்கூடிய காரியமா? சோழ நாட்டு வீரர்கள் இந்த காட்டிற்குள் நுழையத்தான் முடியுமா? அப்படியே வந்தாலும் என்னை கொன்றுவிடத்தான் முடியுமா? சிங்கத்தை சூழ்ந்து கொள்ளும் சிறு நரிகள் எவ்வளவு நேரம் தாக்குப்பிடிக்க முடியும்? அடிபட்டு ஊளையிட்டுக் கொண்டு ஓடத்தான் முடியும். அப்படி சொல்லாதீர்கள். சூழ்ச்சி செய்து சாய்த்து விட்டால் அந்த காட்டு நரிகள் சிங்கத்தையே வேட்டையாடி விடும். தசைகளை கிழித்தெறிந்து கடித்து குதறிவிடும். அதற்காக இப்போது என்ன செய்ய சொல்கிறாய்? இன்று ஒரு நாள் மட்டும் எங்கும் போகாதீர்கள். இங்கேயே இருந்து விடுங்கள். இன்றுதான் நமக்கு துணை வரும் வேளிர்கள் அனைவரையும் ஓரிடத்தில் சந்திக்க வருவதாக கூறியிருக்கிறேன். எவ்வளவு படை சேர்ந்திருக்கிறது, எப்போது கரிகாலர் மீது படையெடுக்கலாம் என்பதையெல்லாம் இன்றுதானே தீர்மானிக்கப் போகிறோம். இந்த நேரத்தில் உன் கனவை நினைத்து நான் போகாமல் இருக்க முடியுமா? அப்படி சொல்லாதீர்கள். சில கனவுகள் நாம் மறந்துவிட்ட பழைய நிகழ்ச்சிகளை வெளிக்கொண்டு வந்து நினைவுபடுத்தக்கூடியவை. சில கனவுகள் எதிர்காலத்தில் என்ன நடக்கப் போகிறது என்பதையும் சுட்டிக்காட்டி எச்சரிக்கை செய்யக்கூடிய கனவுகள். அப்படியே இருந்தாலும் நீ கண்டிருப்பது இப்போது பகல் நேரத்தில் தானே. பகல் கனவு பலிக்காது என்பதை நீ கேட்டதில்லையா? இல்லை இல்லை, எந்த நேரத்தில் கண்டாலும் கனவு கண்ட நிகழ்ச்சியின் பயங்கரத்தை நாம் எளிதாக நினைக்க கூடாது. எந்த காரணத்தை கொண்டும் இன்று நீங்கள் வெளியே போகக்கூடாது பிரபு. போதும் பெருந்தேவி. என் பொருட்டு ஆபத்தான செயல்களில் ஈடுபட்டிருக்கும் வேளிர்களை நான் சந்திக்காமல் இருக்க முடியுமா? தங்களுக்கு ஆபத்து வரக்கூடாது என்பதற்காகத்தானே நான் இவ்வளவு தடுக்கிறேன். எந்த ஆபத்து வந்தாலும் அதை எதிர்கொள்ளும் துணிச்சல் என்னிடம் உள்ளது. பிரபு, நீ தைரியமாக இரு. பிரபு
வேண்டாம் பிரபு, நான் சொல்வதை கேளுங்கள். அண்ணி, அண்ணனை பற்றி தங்களுக்கு தெரியாதா? அவர் நாம் என்ன கூறினாலும் அதை கேட்க மாட்டார். இல்லை தாமரை, உனக்கு அந்த கனவு பற்றி தெரியாது. கனவுதானே அண்ணி, அதிலும் அண்ணன் சொன்னது போல் பகல் கனவுதானே. அதை நினைத்து பயப்பட தேவையில்லை. நீங்கள் சற்று ஓய்விடுங்கள், அனைத்தும் சரியாகிவிடும். நான் பிறகு வந்து பார்க்கிறேன். தைரியமாக இருங்கள். இறைவா, நான் கண்ட கனவு பலித்து விடக்கூடாது.